ஆன்மீக செய்திகள். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு யாகசாலையில் யாக பூஜைகள் நடைபெற்று பூரண ஆகுதியுடன் நிறைவு பெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீர் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று அலங்காரத்துடன் தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு மாலை மாற்றுதல், காப்பு கட்டுதல் ஆகியவற்றிற்கு பின்னர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் மற்றும் தாயாரை வழிபட்டனர். புதுச்சேரி யூனியன் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி கோவிலில் அனுகிரக மூர்த்தியான சனீஸ்வரருக்கு பிரம்மோற்சவம் நடைபெற்றது. இக்கோயிலின் அனுகிரக மூர்த்தியாக விளங்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியான நால்வர் புஷ்ப பல்லக்கு நடைபெற்றது. இதில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகிய அடியார்கள் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் எழுந்துள்ள சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வேதி உலா வர செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. இதனை ஒட்டி தேவியர் சமேத முருகர், சேவல், வேல், கோயில் ஆகிய உருவங்கள் கொண்ட கொடியை கோயிலை சுற்றி எடுத்து வரப்பட்டு கோயில் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்தில் பால், மஞ்சள் என மங்கள பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள், தெய்வாராதனைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் எழுந்தருளியுள்ள ஞான வாராகி அம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதனை ஒட்டி ஸ்ரீ ஞான வாராகி அம்மனுக்கு திருமஞ்சனம், பால், தயிர், சந்தனம், கரும்புச்சாறு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரமும் நெய்வேத்தியங்களுடன் பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் கோவிலில் கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின் தினமும் இக்கோயிலில் மண்டல பூஜை விழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அசலதீபேஸ்வரருக்கு பலவித வாசனை திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் சிறப்பு அலங்காரம் பூஜைகளுக்கு பின்னர் மகாதீபமும் காண்பிக்கப்பட்டது. இதன் பின்னர் இக்கோயிலில் அம்பாள் உள்ளிட்ட மற்ற தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஸ்ரீ பூமாயி அம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் வசந்த உற்சவ பெருவிழாவில் உற்சவர் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அம்மன் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருள பல்வேறு பூஜைகளுக்கு பின்னர் தீபாராதனைகள் நடைபெற்று சோடச உபச்சாரங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மன் பல்லக்கில் எழுந்தருள செய்யப்பட்டு வீதி உலாவர செய்யப்பட்டார். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் வழியெங்கும் பூமாயி அம்மனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் பாகநேரி அடுத்த கோவினிப்பட்டி ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக மூலவர் மாரியம்மனுக்கு திருமஞ்சன பொடி, பால், மஞ்சள், தயிர், பன்னீர் மற்றும் புனித நீர் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன. பின்னர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பஞ்சமுக கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாதர் ஆழ்வார் கோவிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு கோயிலில் விஸ்வரூபம், திருமஞ்சனம், தீபாராதனை, நித்தியல் கோஷ்டி ஆகியவற்றிற்கு பின்னர் நம்மாழ்வார் கொடிமரம் முன்பு எழுந்துருளினார். தொடர்ந்து கொடிப்பட்டம் கோயிலை சுற்றி எடுத்து வரப்பட்டு கோயில் கொடிமரத்தில் சிறப்பு பூஜைகளுடன் கொடியேற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் கோவிலில் வைகாசி மாத முதல் வியாழக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனை ஒட்டி தட்சிணாமூர்த்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி வாசனை திரவியங்களுடன் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து புதுப்பட்டு வஸ்திரம் சாற்றி மலர்கள், கொண்டைக்கடலை மாலைகளாலும் அலங்காரம் செய்து நெய்வேத்தியத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். महाराजाय नमो भगवते क्षणामुत्तगे विश्वं वेदां विज्ञां प्रियस्वाहा विश्वप्रयागे विष्णहे प्रागस्तागे धीमहि तन्नो दक्षिणामूर्ते திருப்பதி காளஹஸ்தி ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் வைகாசி வியாழக்கிழமையை முன்னிட்டு குரு தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி கலச ஸ்தாபனம் செய்யப்பட்டு கணபதி உள்ளிட்ட ஹோமங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீர் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து அலங்காரத்துடன் பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளி ஸ்ரீ சொக்கநாயகி ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்மன் கோவிலில் வைகாசி மாதத்தை முன்னிட்டு மாவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் மாவிளக்குகளை சுமந்தபடி ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு மாவிளக்கேற்றி தேங்காய் பழம் உடைத்து சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு வழிபட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த அச்சாள்புரம் ஸ்ரீ சிவலோக தியாகராஜ சுவாமி கோவிலில் வைகாசி விசாக பெருவிழா மற்றும் தோத்திர பூர்ணாம்பிகை உடனாகிய திருஞான சம்பந்தர் திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமி அம்பாள் மற்றும் திருஞான சம்பந்தர் பஞ்சமூர்த்திகளுடன் கொடிமரம் அருகே எழுந்துருளினர். இதனையடுத்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டு ரிஷப உருவத்துடன் கூடிய கொடிப்பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த பாண்டமங்கலம் ஸ்ரீ முக்கன் சாய்பாபா கோவிலில் வைகாசி வியாழனை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி முக்கன் சாய்பாபாவிற்கு பஞ்சாமிர்தம், தேன், பால் என பலவித வாசனை திரவியம் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முக்கன் சாய்பாபாவை வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கோவிலில் இந்த ஆண்டிற்கான பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. இதனை ஒட்டி சிவாச்சாரியர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து கொடிமரத்தில் கொடியை ஏற்றி சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சிவன், பார்வதி, அம்மன், முருகன் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் மேளதாளங்கள் முழங்க வீதி உலா வரச் செய்யப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் குண்டம் விழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனை ஒட்டி தினசரி கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக திரளான பக்தர்கள் பவானி ஆற்றிலிருந்து படைக்கலம் எடுத்தபடி ஊர்வலமாக கோயிலுக்கு வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து கோயில் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மயிலாடுதுறை ஸ்ரீ மயூரநாதர் கோவிலில் வைகாசி மாத விசாக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக வெள்ளிப்படி சட்டத்தில் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு, கொடி சீலை வீதி உலா நடைபெற்றது. பின்னர் கொடிமரம் முன்பு பஞ்சமூர்த்திகள் எழுந்துருளினர். தொடர்ந்து புனித கடங்கள் புறப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் கொடிமரத்தில் ரிஷப கொடி ஏற்றப்பட்டு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஸ்ரீ அனலாட்டீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதுடன் கொடிமரத்திற்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. நிறைவாக கொடிமரத்திற்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு திரளான பக்தர்கள் அனலாட்டீஸ்வரர் சுவாமியை வழிபட்டனர்.
கன்னியாகுமரி ஸ்ரீ பகவதி அம்மன் கோவிலில் வைகாசி பெருந்திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மேளதாளங்கள் முழங்க கொடிப்பட்டம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு கொடிப்பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஸ்ரீ ஆதி ரத்னேஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக அனுகை, வாஸ்து சாந்தி உள்ளிட்ட ஹோம பூஜைகள் நடைபெற்று பூஜிக்கப்பட்ட கலச நீர் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு சுவாமி, அம்பாள் மற்றும் கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஆன்மீகச் செய்திகள்.